அனு வீட்டுக்கு அந்த சூரிய பிரகாஷ் எப்ப போனா? இவ்வளவு நேரம் அங்க என்னதான் பண்றான்? அவன் வந்தா என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு பார்த்தா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறானே. எப்பதான் வரான்னு பாப்போம். சார் ஏதாவது ப்ராப்ளமா சார்? நீங்க போன்ல டென்ஷனா பேசுறத பார்த்தா. ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஆனா நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். அனு பர்த்டே அதுவுமா வந்திருக்கீங்க, உங்களை சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனா உங்களுக்கு இருக்கிற அவசரத்தையும் டென்ஷனையும் பார்த்தா பரவாயில்ல சார், இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். நீங்க கிளம்புங்க சார். சாரி, நான் வரேன். சரி சார். அப்பா நான் போயிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். சார் சாரி அனு, ரொம்ப அவசரம். பரவாயில்ல சார், நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் கிளம்புறீங்கன்னு நல்லா தெரியுது. முதல்ல மான்சி மேம் கிட்ட பேசுங்க, நம்ம விஷயத்த அப்புறமா அப்பா கிட்ட பேசிக்கலாம். தேங்க்ஸ் அனு, தேங்க்யூ so much. என்னடி நடக்குதுங்க? இங்க 2 பேருக்குள்ள எதுவும் கிடையாது. அவர் வேலையை பாப்பாரு, நான் ஏன் வேலையை பாப்பேன்னு தானே சொன்னேன். ஆமா, எங்க 2 பேருக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாயிடுச்சுன்ற அர்த்தத்துல தான் சொன்னேன். என்னடி மாத்தி மாத்தி பேசுற? வேணும்னே பண்றியா நீ? ஐயோ மகமாயி, எனக்கு தலையே சுத்துதே. அனு, உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சனே. ஆனா திடீர்னு சூர்யா சார் சேலை கொடுத்தாருன்னு வாங்கிட்டு வர. நீ சாதாரணமா செய்றியா இல்ல மனசுல ஏதாவது வச்சிட்டு செய்றியான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுடி. உன் பிறந்த நாள் அன்னைக்கு அவரு கொடுத்த சேலையை கட்டிட்டு நிக்கிற. அவரும் சரியா வீட்டுக்கு வராரு, என்ன தாண்டி பண்ற நீ? என்னம்மா சொல்ற நீ? எங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுனா உனக்கு அது கூட புரியாதா? அம்மா, இந்த ஜென்மத்துல சூர்யா சார் தான் என்னோட ஹஸ்பண்ட், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ நீங்க 2 பேரும் பெரியலையா? ஐயோ அம்மா, ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? என்ன ஆனாலும் சூர்யா சார் தான் நான் கட்டிக்குவேன், அது எப்பவும் மாறாது. அம்மா மகமாய், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சனே. இவ என்னடா திரும்பி ஆரம்பிக்கிறாளே. ஏய், அப்புறம் எதுக்கு சுப்ப கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? அது பாவம், உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கு. ஐயோ, சுப்பவை என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. நான் அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனா? ஓ, அப்பா அப்படி புரிஞ்சுக்கிட்டாரா? சாரிப்பா. என்னமோ பெருசா நடக்குது, ஆனா என்ன நடக்குதுன்னு தான் நமக்கு புரியல. இந்த சூரிய முகமே சரியில்லை, இந்த புஷ்பா அனு 2 பேரோட முகமும் பேய் அரைஞ்ச மாதிரி தான் இருக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், நல்லா நடக்கட்டும். ப்ரோயின்லோ, மான்சி. அம்மா ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அண்ணி, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது நம்ம வீடு. நீங்களும் சந்திராவும் இல்லாம
இந்த வீடு எப்படி முழுமையடையும் சொல்லுங்க? இந்த வீட்டை விட்டு போகணும்னு இன்னொரு தடவை சொல்லாதீங்க ப்ளீஸ். பின்ன என்ன ப்ரோ இன்லோ, இங்க சந்திரா டென்ஷன் ஆகி சுத்திட்டு இருக்கான். மாம் இன்லாக்கு அத பத்தி ஒரு அக்கறை இல்ல. அப்படி என்ன நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷல், சந்திரா கம்மி? சொல்லுங்க ப்ரோ இன்லோ, ப்ளீஸ் பி ஃப்ராங்க். இந்த வீட்ல யாருமே உங்களை அப்படி நினைக்கல அண்ணி. அது எல்லாமே உங்க இமேஜினேஷன். நல்லா சொல்லு சூர்யா. மான்சி, தப்ப நீ பண்ணிட்டு அத மறைக்கிறதுக்கு தப்ப மத்தவங்க மேல போடாத. சந்திரா ஏன் டென்ஷன் ஆனா? நீ அந்த பால தூக்கி போட்டதுனாலதான். See bro in law, this is the problem. ஒரு பழைய யூஸ்லெஸ் பால தூக்கி போட்டது தப்பா, ஆனா அதுக்காக சந்திரா இப்படி பிஹேவ் பண்றது நார்மலா? I don't understand this at all. அப்படின்னா இந்த வீட்ல என்னோட ஸ்டேட்டஸ் தான் என்ன? ஒரு பழைய பால தூக்கி போட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? இது எதுவுமே சந்திராக்கு புரியறது இல்ல ப்ரோ இன் லா. ஏன்னா அவன் இன்னசென்ட், நிஜமாவே அப்பாவி, நல்லவன். பிராங்காவே கேக்குறேன் ப்ரோ இன் லா, உங்ககிட்ட இருந்து சந்திரா எதையுமே மறைச்சது இல்ல. ஆனா உங்களால சொல்ல முடியுமா சந்திரா கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சது இல்லன்னு? மான்சி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? கிளியராவே சொல்றேன் மாம் இன் லா. ப்ரோ இன் லா, திடீர்னு நீங்களாவே வந்து சந்திரா கிட்ட எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கோன்னு சொன்னீங்க. சந்திராவும் சரின்னு சொன்னான். அப்புறம் நீங்களா திரும்ப வந்து ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னீங்க. சந்திரா அதுக்கும் சரின்னு தான் சொன்னான். பாருங்க அவன் எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கான்னு. நீங்க சொல்றத அவன் கேட்டுக்கணும். ஆனா இத பத்தி நான் क्वेश्चन பண்ணா நான் கெட்டவ. நோ 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 நோ, இந்த விஷயத்தை இதுக்கு மேல என்னால டைஜஸ்டே பண்ண முடியாது. எஸ், I decided. I have decided. Bro in law, சொத்தை இப்பவே பிரிங்க. நானும் சந்திராவும் தனியா போறதுதான் எங்களுக்கு நல்லது. இனிமே எங்களுக்கு இங்க இருக்கிறது சரியா வராது. நாங்க தனியா போயிடுறோம். என்ன உளர்ற மான்சி? அண்ணி, சொத்தை எதுக்கு பிரிக்கணும்? எல்லா சொத்தும் உங்களுக்கும் சந்திராவுக்கும் தான். நாளைக்கே எல்லாத்தையும் சந்திரா பேருக்கு மாத்திடலாம். ஆனா நீங்களும் சந்திராவும் தனியா போறேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வீடு சொத்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனா நீங்களும் சந்திராவும் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ணி. அம்மா, நாளைக்கே இந்த சொத்து விஷயமா. இரு சூர்யா. இல்லம்மா, நான் சொல்றதை கேளுங்க. நோ சூர்யா, இதுல இனிமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் பேசிக்கிறேன். அம்மா, இல்லம்மா. சூர்யா, இட்ஸ் மை ஆர்டர். மான்சி, நீ கேட்ட மாதிரி சொத்தை பிரிச்சிடலாம். எப்படியோ சொத்தை ஒரு நாளைக்கு பிரிச்சுதான் ஆகணும். அது நாளைக்கே நடக்கட்டும். ஆனா சொத்தை பிரிக்கும் போது கண்டிப்பா சூர்யாவோட ஒய்ஃப் இங்க இருந்து ஆகணும். வாட்? எஸ் மான்சி, சூர்யா ஒய்ஃப் இல்லாம சொத்தை பிரிக்கிற பேச்சுக்கே இந்த வீட்ல இடம் இல்ல. அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அப்போ உடனே ப்ரோ இன் லாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் சரியா நடந்திருந்தா, நீ இந்த கலாட்டா பண்ணாம இருந்திருந்தா, சூர்யாவுக்கு இன்னைக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கும். நீதான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட. சி ப்ரோ இன் லா, இவ்ளோ நேரம் நான் இத தானே சொன்னேன். நானும் சந்திராவும் இந்த வீட்ல இருக்கிறவங்க தானே. இந்த வீட்டோட மருமகன்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்றாங்களே தவிர அந்த மரியாதைய யாருமே எனக்கு தரதில்ல. உங்களுக்கு பொண்ணு பார்த்த விஷயத்த கூட இப்பதான் மாம் இன் லா சொல்றாங்க. Enough bro in law, I can't. எல்லாம் இன்னைக்கு சரியா நடந்திருந்தா உன்னையும் சந்திராவையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். ஆனா மான்சி, எதுவுமே இல்லாத விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு ஆடி தீர்த்துட்டியம்மா. அப்புறம் எப்படி? சரி, இன்னொரு தடவை சொல்றேன் கேளு. மிஸ்ஸஸ் சூரிய பிரகாஷ் இல்லாம என்ன ஆனாலும் சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். But mom in law. அண்ணி,
ஏ அனு, எப்படி இங்க வந்த? சூர்யா சார் சுப்பு அங்கிள் கிட்ட பேசிட்டாரா இல்லையா? என்ன சொல்றதுனே தெரியல ரம்யா. சூர்யா சார் எங்க அப்பா கிட்ட பேச தாண்டி வந்தாரு. அந்த சமயம்னு பார்த்து என்ன பொண்ணு பார்க்க வர வந்திருந்தாங்க. அதுவே சூர்யா சாருக்கு பயங்கர ஷாக்கு. அது பத்தாதுன்னு மான்சி மேடம் வேற போனுக்கு மேல போனு. அவர் வீட்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் போல ரம்யா. சூர்யா சார் போன்ல ரொம்ப டென்ஷனா பேசினாருடி. அப்படின்னா சூர்யா சார் உங்க வீட்ல பேசவே இல்லையா? ஆமா ரம்யா, அவர் எத்தனையோ தடவை வீட்ல வந்து பேசுறேன்னு சொன்னப்பெல்லாம் நான் தான் இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். இப்ப பாரு, சூர்யா சார் சொன்ன மாதிரியே வேற ஒரு மாப்பிள்ளை இன்னைக்கு அப்பா பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாரு. ஆனா விஷயம் இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல ரம்யா. சரி சரி சரி, பொண்ணு தானே பாத்துட்டு போயிருக்காங்க, இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்கு. யூ டோன்ட் வரி அனு, எல்லாத்தையும் சூர்யா சார் பாத்து பாரு. நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாதடி. இல்ல ரம்யா, விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே போகுது. அம்மா என்னடானா நீயும் சூர்யா சாரும் இன்னும் பிரியலையான்னு கேக்குறாங்க. நீ தானே அப்பா கிட்ட பொண்ணு பார்க்க வர ஓகே சொன்னன்னு வர சொல்றாங்க. நான் அப்படி எதுவுமே சொல்லலடி. அன்னைக்கு எங்க அப்பா இந்த விஷயத்த பத்தி சொல்லதான் ஆரம்பிச்சாங்க போல. அதுக்குள்ள எங்க அம்மாவும் உங்க அம்மாவும் ஜூஸ குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்கன்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். அது என்னோட சம்மதம்னு அப்பா தப்பா புரிஞ்சுட்டாங்க போலடி. ஏண்டி, ஏன் லவ் விஷயத்துல மட்டும் இவ்ளோ கன்ஃபியூஷன் வருது? நீ விடு அனு, சூர்யா சார் வந்து உங்க வீட்ல பேசுற வரைக்கும் இந்த மாதிரி குழப்பம்லாம் இருந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் எல்லாமே சுகந்தாண்டி. நீ இதெல்லாம் கண்டுக்காம எப்பயும் போல இருடி. கவலைப்படாதடி அனு, புரியுதா? சூர்யா, உட்காரு. சூர்யா, இன்னைக்கு நம்ம வீட்ல நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இது நமக்கு ஒன்னும் புதுசு இல்லையேப்பா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். அனு வீட்ல என்னாச்சு, பேசிட்டியா? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? சொல்லுப்பா, அனு வீட்ல என்ன சொன்னாங்க? இல்லம்மா, நாங்க போகும்போது தப்பு பண்ணிட்ட சூர்யா, பெரிய தப்பு பண்ணிட்ட. இல்லம்மா, அனுவை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எப்ப அவ்வளவு தூரம் ஆயிடுச்சோ, நீயும் உடனே பேசி இருக்கணும். அந்த நேரத்துல எப்படிமா நான் பேசுறது? என்ன பேசுறதுனே ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியலம்மா. அப்பன்னு பார்த்து அன்னிக்கிட்ட இருந்து போன் வந்துகிட்டே இருந்தது. மான்சியை பத்தி உனக்கு தெரியாதா? அவளை அப்புறம் சமாளிச்சிருக்கலாமே. அண்ணி வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லும்போது என்னால வேற எதையுமே யோசிக்க முடியலம்மா. அதான் அனு வீட்டுல எதுவும் பேசாம வந்துட்டேன். என்ன பண்ணிட்ட சூர்யா? மான்சிக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. அவ செஞ்ச தப்ப அவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அண்ணியும் நல்லவங்க தாமா. சந்திரா இப்படி பிஹேவ் பண்றானேங்கிற வருத்தம். நம்ம எல்லாருமே அவங்களை இக்னோர் பண்றோமோன்னு ஒரு இமேஜினேஷன். அதான் இப்படி பிஹேவ் பண்றாங்கம்மா. எல்லாரையும் விட்டு கொடுக்காம சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிற உனக்கு அனு விஷயத்துல நீ பண்றது தப்புன்னு புரியலையா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க வீட்டுல பேசு. சாரி மான்சி, ஐம் வெரி சாரி. நான் என்ன செய்ய மான்சி? பட் அந்த டைம்ல என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. என்னோட கிக்கி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஒரு கிக்கிக்காக எக்ஸைட் ஆகிறது தப்புன்னு எனக்கே தெரியுது மான்சி. ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மான்சி. மான்சி ப்ளீஸ் என்கிட்ட பேசு. என்ன பேச சொல்ற சந்திரா?
நீ பாட்டுக்கு ஃபுட்பால் தான் வேணும்னு போயிட்டா நான் எங்கேன்னு வந்து உன்னை தேடுவேன். அதான் சொல்றேனே மான்சி, அந்த சமயத்துல சார், உங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம்னு மட்டும் நல்லா தெரியுது. கவலைப்படாதீங்க சார், எல்லாம் சரியாயிடும். நிம்மதியா தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம். இங்க பாடி. அனு, உன்கிட்ட எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. பாவுண்டி உங்க அப்பா, அதுக்கும் வயசாயிடுச்சுரி. அதையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. அம்மா, நீ பாட்டுக்கு சரின்னும் அவங்க வச்சதுதான் சட்டம்ன்ற மாதிரி இப்பவே பேசுறாங்க. இப்பவே அப்படி பேசுறவங்க நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா, ச்சே, அவங்கள நான் பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கவே சொல்லிருக்க கூடாது. பொண்ணு பார்க்க தானே வந்தாங்க, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிட்டு போ. அதுக்காக நீ அதையே யோசிச்சுட்டு இருப்பியா சுப்பு? அப்பா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா? அப்படி என் மேல ஏதாவது தப்பு இருந்தா ப்ளீஸ் பையனை மன்னிச்சிருங்கப்பா. ஐயே, என்ன அனுமா நீ என் தங்கம், நீ தப்பு பண்ணுவியா? நான் தான் எப்பவும் போல அவசரப்பட்டு அப்பா தான் தப்பு பண்ணிட்டானோ. இல்ல அனு, உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும், உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணுன்ற அவசரத்துல தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இந்த அப்பா. நீங்க எதுவும் தப்பு பண்ணலப்பா. எங்க அப்பா என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாரு. உனக்கு என் மேல அந்த நம்பிக்கை இருக்குல்ல அனுமா, அது போதும் அனுமா. எனக்கு நீ எது செஞ்சாலும் சரியாதான் செய்வ சுப்பு. என் பொண்ணு என்ன நம்புறா புஷ்பா, எனக்கு அது போதும். அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. பொண்ணு பார்க்க தானே வந்துட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ள நான் ஏன் இவ்வளவு அவசரப்படணும்? நீ சொல்றதுதான் கரெக்ட் குண்டு புஷ்பா. அப்பாடி, எங்க நீ இன்னைக்கு முழுக்க இப்படிதான் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருப்பியோன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப நார்மல் ஆயிட்டேன். ஏ புஷு, நீ இன்னைக்கு கட்டியிருக்கிற சேலை செம்ம சூப்பரா இருக்கு. இதை நான் வாங்கி கொடுத்தது தானே? காலையில இருந்து இததான் கட்டிட்டு இருக்கேன், இப்பதான் உன் கண்ணுல படுதா? அனுமா, உன் சேலை கூட செம்ம கலரு, செம்ம டிசைன், செம்மையா மேட்ச் ஆயிருக்கு உனக்கு. நான் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தா கூட இப்படி வாங்கியிருக்க முடியாது என்னால. சும்மா சொல்லக்கூடாது, சூர்யா சார் கிஃப்ட் சூப்பர் கிஃப்ட். சூர்யா சார் கிஃப்டா தந்த சாரியை அக்செப்ட் பண்ண அப்பா சீக்கிரமே சூர்யா சாரையும் அக்செப்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாவம் சுப்பு, இவ்வளவு அப்பாவியா இருக்கு. ஏய், என்ன யோசிச்சு நிக்கிற? இன்னைக்கு பர்த்டே ஸ்பெஷல் சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க? ஐயோ சுப்பு, நான் இன்னும் எதுவும் செய்யவே இல்ல. ஐயோ அடி பாவி, பர்த்டே அதுமா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே பண்ணலங்கறிய? நீ ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியா? இல்ல சுப்பு, சப்பாத்தி செய்யதான் ஆரம்பிச்சேன். ஒரு சப்பாத்தி தான் சுட்டேன்,
அதுக்குள்ள பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு சுப்பு, இதோ சமைச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணிருக்கல, அது கையில இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வா. நாம 3 பேரும் அதை சாப்பிடுறோம். நமக்கு ஒண்ணும் இது புதுசு இல்லையே, பழக்கமான விஷயம் தானே. பொண்ணு பிறந்த நாள் அதுமா, ஏன் சுப்பு சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு? கொஞ்சம் இரு, நான் சமைச்சிடுறேன். நான் சொல்றதை செய். போய் அந்த சப்பாத்தி எடுத்துக்கிட்டு வா. ஆமாமா, நம்ம 3 பேரும் ஒரே சப்பாத்தியை சாப்பிட்டு தான் மறக்க முடியுமா? போய் எடுத்துக்கிட்டு வா. வா அனுமா, உட்காரு. குண்டு புஷ்பா, சீக்கிரம். முதல்ல பர்த்டே பேபி அவளுக்கு கொடு. அனுமா, உன் பர்த்டேக்கு அம்மா எதுவும் ஸ்பெஷலா பண்ணலையேன்னு உனக்கு வருத்தம் இல்லையே? இதை விட என் பர்த்டேக்கு ஸ்பெஷலா ஏதாவது இருக்க முடியுமாப்பா? அப்படி சொல்லு என் செல்லம். அப்பா கூட்டு.